புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால், மாகே, ஏனாம் பகுதிகளில் எல்லாம் முன்னேற்றமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும். டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்ல, போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்ல. இது எல்லாமே மேம்படுத்தணும். புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணும்ங்கிறது நீண்ட கால கோரிக்கை. மக்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும், இந்த திமுகவை நம்பாதீங்க. இந்த வாயால சிரிச்சா மட்டும் பத்தாது, உடம்புல உள்ள 9 துவாரங்கள் வழியாவும் சிரிச்சாலும் ஓரளவுக்காவது சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பாண்டிச்சேரி சுத்தமா கைவிட்டு போச்சு, காரைக்கால சுத்தமா கைவிட்டு போச்சு. காரைக்கால பாண்டிச்சேரி கண்டுக்கிறதே இல்ல, வளர்ச்சி திட்டங்களே சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம கல்வி வேலை வாய்ப்பு சுத்தமாவே இல்ல, மில்லு எதுவுமே திறக்கல இது பாண்டிச்சேரியில. அப்புறம் என்ன சொல்றாப்புல, மீனவர்கள் பாதுகாப்பு சுத்தமா இல்ல, போட்டை பிடிங்கிறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. அப்புறம் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போறாப்புல பாண்டிச்சேரியில, காரைக்கால்ல, ஏனாம்ல இப்படின்னு சொல்லிட்டு சுத்திலும் எந்த வளர்ச்சியும் இல்ல, டோட்டலா காலின்னு சொல்றாப்புல. ஆனா இப்படியா இருக்கிற கவர்மெண்ட் சூப்பர் கவர்மெண்ட் முன்னாடி சொல்றாப்புல. சரி, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னாக்கா என்ன சொல்ல வராப்புல, திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்ல வராப்புல. விஜய் ரசிகர்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சும்மா எல்லாம் பிஜேபி ஏஜென்ட் நான் சும்மா சொல்ல, பிஜேபி பி டீம் சும்மா எல்லாம் சொல்ல. பாண்டிச்சேரியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லன்னு சொன்னாக்க யாரை கண்டிச்சு பேசணும்? ஒண்ணு அங்க ஆட்சியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி அவர்களை கண்டிச்சு இதெல்லாம் இல்ல, சிஎம் ரங்கசாமி சார் அப்படின்னு பேசிருக்கணும். அல்லது என்ஆர் காங்கிரஸ் சரியில்லை அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட பேசிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா கூட்டணி ஆட்சியில் இருக்கிற ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி இதெல்லாம் ஃபண்ட் கொடுக்க மாட்டேங்குது, இவங்க எதுவும் பண்ண விட மாட்டேங்குது, பிஜேபி கூட்டணிக்குள்ள இருந்துட்டு பெரிய குறைச்சல் கொடுக்குறாங்க, அதனால மோடி சார், அமித்ஷா சார், பிஜேபி சார் அப்படின்னு பிஜேபியை பேசிருக்கணும். ஏண்டா சம்பந்தமே இல்லாம பாண்டிச்சேரியில போய் நின்னுட்டு திமுகவை நம்பாதீங்க, இவ்வளவு பிரச்சனை பாண்டிச்சேரியில இருக்குனாக்க ஏற்கனவே ஓட்டு போடல திமுகவுக்கு, எதிர்கட்சியா தான் இருக்காங்க, ஆளுங்கட்சி கிடையாது. அவங்க எதிர்கட்சியா இருக்கிறவங்க போய் திமுகவை நம்பாதீங்க, அப்ப என்ன சொல்ல வர, என்ஆர் காங்கிரஸ் நம்பணுமா? அவங்க தான் சரியில்லை, நீ தானடா சொல்ற. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குனாக்க திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்ற. இதற்கு மேல ராஜா நீ என்னன்னாக்கா, நீ நினைச்சிட்டு இருக்க உள்ள போட்டுருக்க காக்கெட் ஹவுஸ் வெளியில அவனுக்கு தெரியலன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உன்னுடைய பேண்ட் அவுந்து விழுந்து வெகு நேரமாக ஆகிறது, நீ டவுசருடன் நின்று கொண்டிருக்கிறாய். இதற்கு மேல விஜய் பின்னாடி போற ரசிகர்கள் படத்தை போய் பாருங்க. ஆனா பிஜேபி பி டீமா இருக்கான், பிஜேபி உள்ள வந்துச்சுனா காலி. ராஜா திரும்பவும் சொல்றேன், ஒரு 10 சீட்டு பிஜேபி பிடிச்சிட்டானாக்கா போதும் அவனுக்கு தமிழ்நாட்டை காலி பண்றதுக்கு. இன்னைக்கு அமித்ஷா சொல்றாப்ல, நாங்க பீகார்ல எப்படி நாங்க காலி பண்ணமோ அப்படியே சொல்றாப்ல, பீகாரை எப்படி நாங்க காலி பண்ணமோ அதே மாதிரி அடுத்தது நாங்க காலி பண்ண போற இடம் தமிழ்நாடுங்கிறாப்ல, அதுக்கு அடுத்தது வங்காளம் வெஸ்ட் பெங்கால்ங்கிறாப்ல, நேரடியா சொல்றாப்ல. அவர் ஒரு மீட்டிங்ல இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாப்ல, நேத்தியே முந்தனால தான் பேசியிருக்காப்ல, காலி பண்ண போறாங்கறாப்ல. அப்ப எந்த தைரியத்துல அவர் சொல்றாப்ல? அதிமுக ஒருத்தனா இங்க சேர்ந்துகிட்டு இருக்கான், அமித்ஷா போய் பார்க்கறான், விஜய் கட்சியில சேர்றான். விஜய் பிஜேபிக்கு எதிராக பேசுறது இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, பாண்டிச்சேரியில திமுகவா ஆளுங்கட்சி, என்ஆர் காங்கிரஸ் ஆளுங்கட்சி, ஒன்றியம் பிஜேபி, அங்க போய் நின்னுட்டு திமுகவை நம்பாதீங்கன்னு ஒருத்தன் சொல்றானாக்க இவனுக்கு நம்புவீங்களா?